வள்ளியாண்டி வாங்க வாங்க. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. சின்னவனுக்கு ஸ்கூல் லீவ் இல்லைம்மா, அதான் ஒரே பிரியாணி பண்ணின்னு தொல்லை பண்ணிகிட்டு இருந்தான். சரின்னு ஒரு 5 கிலோ ஆட்டுக்கறி வாங்கி பிரியாணி செஞ்சேன். நிறைய ஆயிடுச்சு, அதான் இந்த தூக்கில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க. ஐயோ ஆண்டி, எதுக்கு இதெல்லாம் கொண்டு வரீங்க? நீங்கள் வந்தாலே போதும், இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்படியாப்பா, சரிப்பா, வேணான்னா பரவாயில்ல. அதுவும் இல்லாமல் இது புரட்டாசி மாதம்ல, நானே வீட்டுக்கு கொண்டு போய் சூடு பண்ணி ஒரு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்றோம். போயிட்டு வரேன்ப்பா, போயிட்டு வரேம்மா. யோ, கடவுள் மாதிரி அந்த ஆண்டியே மட்டன் பிரியாணி செஞ்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. நைட்டுக்கு அதை வச்சு ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு தூங்குறதை விட்டுட்டு எதுக்கு ஏதுன்னு கேள்வியை கேட்டு துரத்தி விட்டுட்டல நீ. இல்லைம்மா, நான் ஒரு பேச்சுக்கு தாம்மா சொன்னேன். நீ எது சொன்னியோ அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. எனக்கு மட்டன் பிரியாணி வந்தே ஆகணும். அந்த ஆண்டியை போய் எப்படின்னா சமாதானம் பண்ணி அந்த தூக்க வாங்கினா போ, இல்லைன்னா இந்த வீட்டு பக்கமே வராது நீ. ஐயோ, அந்த ஆண்டிக்கிட்ட என்ன சொல்லி இது பிரியாணி வாங்கி வர்றதுன்னு தெரியலையே. இவன் ஓசி பிரியாணி சாப்பிட்றதுக்கு என்னென்ன வேலைலாம் விட்டுட்டு இருக்க பாரு.